இப்ப அதிமுக ஆட்சியின் போது இங்க இளம் விதவைகள் அதிகமாகறாங்க அப்படின்னு கண்ணீர் சிந்தாங்க, போர்க்குரல் கொடுத்த கனிமொழி அவர்கள். இப்ப இந்த கரூர் விவகாரத்துல கண்ணீர் சிந்துறார் அன்பில் மகேஷ். முதலமைச்சர் நைட்டா போறாரு அப்படின்னா, ஆனா இந்த பாலியல் குற்றங்கள்லாம் அவங்க வாய் மூடி மௌனமா இருக்காங்கன்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? நம்ம ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுகளை மூடி மறைக்கணுங்கிற எண்ணத்துல தான் அப்படி மௌனமா இருக்காங்களா சார்? இந்த 3 பேர் கைது பண்ணிருக்காங்களா, இவங்க உடனே ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்ணணும் சார், அடையாள அணிவகுப்பு பண்ணணும். ஏன்னா இவன் பண்ணிருந்தானா இவன் தூக்குல போடலாம், ஆனா இவன் தப்பு பண்ணலன்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா எது வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ டு ஸ்டார்ட் தி ஐடென்டிஃபிகேஷன் பரேட்? ப்ளீஸ் கோ அஹெட். அந்த பொண்ணு சொல்லிட்டோம் இவன் தான், அவங்க அம்மா கேட்டாங்க, நீங்க அங்க கும்பி மூட்ல பண்ணல, இங்க பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா தவறு செய்தவன் தண்டிக்கப்படணும். ஆனா தவறு செய்யாதவன் தண்டிக்கப்பட்டு தவறு செய்ய வெளியில சுத்திட்டு இருந்தான்னா அவன் இன்னொரு ஏர்போர்ட்டை தேடிட்டு இருப்பான், இன்னொரு பெண்ணை தேடிட்டு இருப்பான். ஆனா தயவு செய்து எதுக்கெடுத்தாலும் மடைமாற்றம் அரசியல் செய்யறதே வேண்டாம். இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, காவல்துறை என்னதான் பண்றாங்க, பாதுகாப்பு தரல, அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி